அதுல முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? போட்டாச்சுமா. இந்தாங்க, இந்த பாதாம் பருப்பையும் போடுங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு மசாலா பால் அசத்திடணும், சரியா? சரிங்கம்மா. மல்லிகா, அதுக்குள்ள என்ன போட்டீங்க? பாதாம் போட்டேன். எதை போட்டாலும் என்கிட்ட காமிச்சிட்டு தான் போடணும். ஏய், என்ன கேள்வி எல்லாம் ஓவரா இருக்கு? அது என்ன மல்லிகான்னு தலையில அடிச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுற? அக்கான்னு சொல்ல மாட்டியோ? இங்க பாரு, இந்த மிரட்டுற உருட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. அஞ்சலி அம்மாவை பாத்துக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஓ, போய் ரூம்ல உட்காந்து உங்க அஞ்சலி அம்மாவை பக்கத்துல உட்காந்து பாத்துக்க. அறிவு, நீ மிரட்டுறதெல்லாம் நல்லது கிடையாது. அஞ்சலி அம்மாக்கு தானே பால் ரெடி பண்றீங்க, அதுல என்ன மிக்ஸ் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு நாள் இப்படிதான் நடந்தது. யாரோ கலந்த ஜூஸ்ல மாத்திரையை போட்டாங்க. அந்த மாதிரி இப்பயும் நடந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ஓங்கி அரைஞ்சன் வை, உசுறு உள்ளங்கால் வழியா வெளியில ஓடி போயிடும். பால்னா பாலை மட்டும் கொடுக்காம என்னென்னத்தையும் அரைச்சு ஊத்துறீங்களே, அதனாலதான் கேக்குறேன். ஆமாண்டி, விஷத்துல 4 சொட்டு ஊத்தி தான் கொடுக்க போறோம். போ, இது உங்க அஞ்சலி அம்மா கிட்டயோ இல்ல பாக்கியலட்சுமி அம்மா கிட்டயோ போய் சொல்லு. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன அடிச்சு பல்ல பேத்துருவேன். போ போ. அக்கா, அந்த பாதாம் பருப்பு போடுங்க. நம்மளே அதிகாரம் பண்ற அளவுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சு அவளுக்கு. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், சொன்னா கேளுங்க. சும்மா இரு. நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். சும்மா கலகலன்னு அலங்காரம் படிக்கணும்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். என்னை எப்போ ரசிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன இருந்தாலும் இது ஸ்பெஷல் டே இல்ல கண்ணம்மா, கொஞ்சம் ஸ்பெஷலா ரெடி ஆகணும்ல. நீங்களும் அறிவு தான் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பிரமாதமா தெரியல, எப்பவும் போல ஒரு நாள், அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல கண்ணம்மா, இன்னைக்கு ஸ்பெஷல் டே. அதனால நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, இது வேறயா? எனக்கு எதுலையுமே இஷ்டம் இருக்காதே. நீங்க என்னத்தையாவது கொடுத்தா எனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாதே. நீ கவலைப்படாத கண்ணம்மா, நான் சொல்றேன். இப்பதான் ரொம்ப அழகா இருக்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ். பிரிச்சு பாரு கண்ணம்மா. அவ கன்சீவ் ஆக கூடாதுன்னு இந்த டேப்லெட்ஸ் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன மருந்து மாதிரி இருக்கு? டாக்டர்னா கிஃப்டையும் மாத்திரை மருந்தா தான் கொடுப்பீங்களா? இது வெறும் மருந்து இல்ல கண்ணம்மா, உன் எதிர்காலம். புரியலையே. இங்க பாரு கண்ணம்மா, இது ஒரு முக்கியமான டானிக். இப்ப நீ இதை குடிச்சேன்னு வை, சீக்கிரம் குழந்தை பிறக்கும். நிஜமாவா? குடி. இப்பவே வா. ஆமா கண்ணம்மா. பாரதி மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. கண்ணம்மா, அப்போ ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்ல. பாரதி மாமா கிட்ட சொல்லாம எதுவும் செஞ்சதில்ல. போ, கொண்டு போய் குடு. நீ குடிக்காதன்னு சொல்லுவான். ஏன்னா அம்மா சமாதானத்துக்கு அப்புறம் தான் அவன் புள்ள பெத்துக்கணும்னு நினைக்கிறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, புள்ள பிறந்துட்டா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீ சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறியா இல்ல எப்படி? ஆமா, அவங்க அம்மாவும் அவரும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அப்பனா நீ இதை குடிக்கணும். இப்ப நீ இதை குடிக்கலனா தூக்கி தூர போட்டுரு. கோச்சுக்கிட்டீங்களா? ஆமா, கோச்சுக்கிட்ட. இருக்கிற வேலையெல்லாம் விட்டு உனக்காக வந்தா, உன் நல்லதுக்காக வந்தா. சரி சரி, ஏன் கோவப்படுறீங்க? நான் குடிக்கிறேன். குடி குடி கண்ணம்மா. குடிக்கணுமா?
குடிக்கணுமா? இப்ப போய் வெண்பா எனக்கு ஒரு டானிக் கொடுத்தா அதை நான் குடிச்சேன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா குழந்தை பிறகு அவன் விரும்ப மாட்டான். சரி, நான் மூச்சு கூட விட மாட்டேன். அது அப்பதான் ஒரு ஜூனியர் கண்ணம்மா பிறப்பா. இல்ல டாக்டர், ஜூனியர் பாரதி மாமா. இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உன்னை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நம்ம ஃபார்முலாவும் இல்ல, ஐடியாலாவும் இல்ல. ஸோ நான் கொஞ்சம் பேசட்டுமா? நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். நம்ம பேசுறது வேஸ்ட். இல்ல அகில், நாம கொஞ்சம் விலகியே இருப்போம். எனக்கு மனசு மாற வரைக்கும் நீ காத்துரு. உங்க அம்மாவை என்னால சமாளிக்க முடியல. மற்றவங்க பார்வைக்கு நம்ம ஒன்று சேர்ந்த மாதிரி நடிப்போம். எனக்கு இன்னும் டைம் வேணும். நான் இன்னும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகல. இதானே? இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா விளக்கம் எதுவும் வேண்டாம் அஞ்சலி. நீ இன்னும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகலங்கிறத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அந்த பாலை வாஷ் பேஷன்ல கொட்டிட்டு வந்து படு. எதுக்கு பாலை வாஷ் பேசின்ல கொட்டணும்? போன முறை ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்காக நீ பால்ல மாத்திரையை கலந்ததும் அதை நீயே குடிச்சதும் எனக்கு தெரியும். ஹேய், பயப்படாத. நான் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டையும் நிறுத்துறதுக்கு தானே பால்ல ஏதோ மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்க. இதுல எதுவுமே கலக்கல அகில். அப்படியா? ரொம்ப நன்றி. இதுல ஆர்டின் வேற. அகில், மேலேயே படுக்கலாம்ல? பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பால்ல நான் தான் மாத்திரையை கலந்தேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் அகில் என்ன காட்டி கொடுக்கல? உன்னை காட்டி கொடுத்தா எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை யாராவது இப்படி தப்பா பார்த்தா எனக்கு பிடிக்காது. அதனாலதான் உன்னை காட்டி கொடுக்க நான் விரும்பல. தேங்க்ஸ் அகில். பரவாயில்ல. நாளைக்கு காலையில எனக்கு தெரியும். என்னடா சந்தோஷமா இருந்தியான்னு அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்கன்னா சந்தோஷமா இருந்தான்னு தானே சொல்லணும். தேங்க்ஸ் அகில். இந்த பாரு அஞ்சலி, நான் ஒன்றும் உன்னை கடிச்சு முழுங்க மாட்டேன். ஒரு கணவனா நீ என்னை நடத்தலனாலும் பரவாயில்ல. ஆனா உனக்காக காத்துக்கிட்டு இருக்க என்கிட்ட நீ கொஞ்சம் கனிவா நடந்துக்கலாம். அட்லீஸ்ட் சின்ன சிரிப்பு, அன்பா 2 வார்த்தை, இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் எனக்கு கொடுக்கலாம். ஏய்,
ஒன்றும் அவசரம் இல்லை. உன்னால எப்போ இயல்பா சிரிக்க முடியுதோ அப்போ சரி, அது போதும். குட் நைட். இன்னைக்கு நான் குடிக்கல. ஒருவேளை நீ மனசு மாறி இருந்தனா குடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. பரவாயில்ல. சாரி அகில். இட்ஸ் ஓகே. குட் நைட். ஆல் தி பெஸ்ட் கண்ணம்மா. தேங்க்ஸ் டாக்டர். இந்தா, நான் தான் பொண்ணுக்கு தோழி. புடி. இதெல்லாம் வேணுமா? அப்படி பார்க்காத கண்ணம்மா. இன்னைக்கு நான் உன் பக்கத்துல இருக்கேனா, அப்படி ஒரு உறவு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சம்பிரதாயமா பார்க்காத, அன்பா பாரு. ஆமா, எனக்கு அப்பா மட்டும்தான் இருந்தாரு. இப்ப பாரதி மாமாவை கல்யாணம் பண்ண பிறகு நிறைய பேர் என் மேல அன்பா இருக்காங்க. இப்போ நீங்களும் என் மேல அன்பா இருக்கீங்க. என்னாச்சு கண்ணம்மா? இல்ல, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. வெரி குட். அப்படின்னா மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ மயக்கம் வர்றது நல்லதுன்னு சொல்றீங்களா? ஆமா கண்ணம்மா, இந்த மருந்து வேலை செஞ்சா இந்த வீட்டோட பிரச்சனை தீந்து போகும். அதனால அத மயக்கம்னு நினைக்காத, சரியா? சரி சரி, போ. பாரதி மனசு கோணாம நடந்துக்கோ. சந்தோஷமா இரு. ஆல் தி பெஸ்ட். போ. கண்ணம்மாவா அது? என்னடா அது புதுசா இருக்கு? ஓய், இத்தனை நாள் இந்த ரூம்குள்ள ஒன்னாதானே இருந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன புதுசா வெக்கம்? இத்தனை நாள் நமக்குள்ள மனக்கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னைக்கு அது பறந்து போயிடுச்சு. இது நல்லா இருக்கே. சரி, வா உட்கார். எனக்கு என்னமோ படபடன்னு இருக்கு மாமா. ஏன்? ஏன்னு தெரியல, உங்களை ஏறெடுத்து பார்க்க கூட மனசு வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. நாக்கெல்லாம் வறட்சியா இருக்குமே, கையெல்லாம் கூட நடுங்குமே. ஆமா மாமா. ஏன் அப்படி? இதெல்லாம் எனக்கும் இருக்கு. ஐயோ, நீங்க குடிச்சிட்டு கொடுங்க. நீ குடி.
ஃபேன் அணைச்சிடலாமா? ஏன்? வெளிச்சமா இருக்கிறது கூட யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. நீ பேசுறது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. முதராத்திரினா நிறைய பொய் சொல்லுமா பாரதி மாமா? ஏன் அப்படி சொல்ற? இல்ல, நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்களே அதான். இல்ல கண்ணம்மா, இன்னைக்கு நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க. பாரதி மாமா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நம்ம சிக்கன கண்ணை மூடி தூங்கிடலாமா? இவ்வளவு நாள் காத்திருந்தது சிக்குன்னு கண்ணை மூடி தூங்குறதுக்கா? இன்னைக்கெல்லாம் தூக்கமே கிடையாது, ஃபுல்லா சிவராத்திரி தான். ஐயோ பாரதி மாமா, சிவராத்திரிக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. இன்னசென்ஸ் அழகுதான் கண்ணம்மா, அதுக்காக இன்னும் பாரதி ராஜா படத்துல இருக்க ஹீரோயின் மாதிரியே இருந்தா என்ன அர்த்தம்? நிஜமாவே இன்னும் 3 மாசம் இருக்கு மாமா. ம்ஹும். இது சரியா வராது. நீ சொன்ன மாதிரியே விளக்கெல்லாம் அணைச்சிடலாமா? ஆமா மாமா, விளக்க அணைச்சிட்டு கண்ணை மூடி சிக்கன தூங்கிடலாம். தூங்கிடும், தூங்கிடும். இந்த இருட்டும் நல்லா இருக்குல்ல? நம்ம இப்படியே பேசிட்டே இருக்கலாமா பாரதி மாமா? விடிய விடிய பேசிட்டே இருக்கலான்ற. ம். இன்னைக்கு உன்னை சும்மா விடுறதா இல்ல, விடிய விடிய சிவராத்திரி தான். ஐயோ, விடுங்க மாமா, எங்க விடுங்க, போற? இரு. விடுங்க, விடுங்க மாமா, கண்ணம்மா, இரு. விடுங்க, விடுங்க மாமா. என்ன காலையில இப்படி பண்றீங்க? இப்ப எதுக்கு நீ காலை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? காலை தொட்டு கும்பலான்னு பார்த்தா காலை உள்ள உள்ள இழுத்துக்கிறீங்க. ராத்திரி ஆனா காலை பிடிக்கிற அளவு கெஞ்ச வைக்க வேண்டியது, காலையில ஆனா குளிச்சு முடிச்சுட்டு பவ்யமா வந்து காலை தொட்டு கும்பிட வேண்டியது. என்ன பழக்கம் இது? கணவனே கண் கண்ட தெய்வம், அதான். இந்த ஜீபூம்பா ரூம்ல யாருமே பெரிய ஆளும் கிடையாது, யாரும் சின்ன ஆளும் கிடையாது, தெரியும்ல? சரி விடுங்க மாமா, நேரமாச்சு, நான் கீழே போறேன். ஏய், உட்காரு. எங்க போற? உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு கிச்சன் லீவு. ஆ, விடுங்க மாமா. மாமா ஜாகிங் போயிட்டு வந்துருவாரு. அவருக்கு நான் தான் காஃபி கொடுக்கணும். அதெல்லாம் அறிவு கொடுப்பா கண்ணம்மா. நீ இன்னைக்கு லேட்டா தான் வருவேன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். விடுங்க பாரதி மாமா, கண்ணம்மா விடுங்க. உட்காரு. உனக்கு இந்த காலை நேரம் பத்தி தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன், கிட்ட வா. ஏற்கனவே கிட்டதான் இருக்கும், சொல்லுங்க. அதாவது ராத்திரி பூரா மெரினா பீச் வழியா கடல் காத்து சென்னைக்குள்ள வந்துரும். அப்படியே பகல் அடிக்கிற வெயிலோட வெப்பத்தை முழுங்கி நகரத்தை முழுமையாவே குளுமையாக்கிடும். அந்த குளுமையும் நம்மள மாதிரி இளம் ஜோடிகளோட கதகதப்பு ஒண்ணு சேரும் போது போங்க மாமா, ஒத விழும். காலையில பேசுற பேச்சா இது? போங்க. ஏய் கண்ணம்மா உட்காரு. விடுங்க மாமா, நான் குளிச்சுட்டேன், மறுபடியும் எல்லாம் குளிக்க முடியாது. அதெல்லாம் குளிக்கலாம் கண்ணம்மா. பெண்கள் காலையிலே குளிக்கிறதும் கணவன் மறுபடியும் அவங்கள குளிக்க வைக்கிறதும் இதெல்லாம் பாகவதர் காலத்துல இருந்து நடந்துட்டு தானே இருக்கு. மேயாத மான் புள்ளி மேவாத மான்னு சொல்லிட்டு போர்வைக்குள்ள தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, விடுங்க. கண்ணம்மா, நான் இன்னைக்கு லீவு, நீயும் இன்னைக்கு லீவ் போட்டுரு. நம்ம 2 பேரும் இன்னைக்கு முழுசா லவ்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். சீ, போங்க மாமா. கண்ணம்மா போறியா நீ? நான் டாக்டர் பாரதி பேசுறேன். இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன். பேஷண்ட்ஸ் யார் இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லிருங்க. ஓகே? இன்னைக்கு செம டயர்டா இருக்கேன், ரெஸ்ட் எடுக்க போறேன். டேய், நான் அப்பாடா. எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? அப்பா சாரிப்பா.